வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஸோ ஓவராலாக ஆல் ரேங்க் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன தான் ஓவரால் ரேங்க் இருந்தாலும் சரியே, யாருக்கு இதில் மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ ஓவரால் ரேங்க்கில் வெறும் 10,000க்குள்ளே வந்தால் வேக்கன்சிஸ் கிடைக்குமா, இல்லை கம்யூவல் ரேங்க்கில் 5,000க்குள்ளே வந்தால் வேக்கன்சிஸ் கிடைக்குமா, எனக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் ரிசல்ட்டை பார்த்துட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி மெயினான கேட்டகரி, ஸோ விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 4 மேஜர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்லேருந்து அலோகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 4,662 அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் பட்டியலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாகவே வந்து ஒரு சில 31% மட்டும்தான் அந்த ஓவராலாக. ஸோ 1,524 ரேங்க் அந்தது. ஸோ பிசி கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1,103 கம்யூவல் ரேங்க்கில் இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி எம்பிசி கம்யூனிட்டியை பார்க்குறப்ப 857, எஸ்சி கம்யூனிட்டி பார்க்குறப்ப 504, எஸ்சிஏ அப்படி பார்க்குறப்ப 57, எஸ்டின்னு நம்ம பார்க்குறப்ப 31, பிசி முஸ்லீம் அப்படின்னு பார்க்குறப்ப 87. இந்த மாதிரி இந்த கம்யூவல் ரேங்க்கு ஓவரால் ரேங்க்கில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம அந்த கேட்டகரி ஸ்டெனோடைப்பிஸ்ட் இந்த ப்ரிடிக்ஷன் அப்படி பார்க்குறப்ப ஓவரால் ரேங்க்கில் வந்து பார்க்குறப்ப ஸோ கண்டிப்பாக 181லேருந்து 200 பக்கம் இருக்கணும். ஸோ பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 250, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 200, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 110, எஸ்சிஏ ஒரு 60, எஸ்டி வந்து ஒரு 70, ஸோ பிசி முஸ்லீம் வந்து ஒரு 60. இதுதான் இந்த ஓவரால் கம்யூவல் ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த ரேங்க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக இன்னும் ஒரு சில தினங்களில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான அறிவிப்புகள் கண்டிப்பாக வீடு தேடி வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் குரூப் 4 உடைய ரிசல்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுடைய பதிவெண்களை ரிஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 மதிப்பெண்கள் இருந்தாலே நிச்சயமாக இந்த ஆண்டோடைய குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒரு ஹையஸ்ட் குரூப் 4 உடைய மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 161 தாங்க. இந்த ஆண்டோடைய ஃபைனலான ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 161, 247, 49 தான் இந்த ஆண்டோடைய ஹையஸ்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள். மீதி எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் பணி வாய்ப்பு கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த 140லேருந்து 130, 140லேருந்து 160, 65 வரைக்கும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக 100% குரூப் 4ல் இந்த ஆண்டு பணி வாய்ப்பு கிடைக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை நம்ம கொடுக்க போகிறாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே, செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. குரூப் 4 உடைய டைப்பிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அலோகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. விரைவில் நம்ம ரிசல்ட்ஸை நம்ம அஃபிஷியலாக செலெக்ஷன் லிஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.